மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து இது போல் ஸ்லோலி வச்சு 20 மினிட்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்னதாக இருக்க பச்சை மிளகா ஒரு 5, அப்புறம் ஒரு 4 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பும் தக்காளியும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ வேக வச்சு எடுத்துருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதோட லாங் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிங்கனாக்கா இது போல் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். தண்ணி சேர்த்துட்டு இது போல் மூடி போட்டு மூடி கொதிக்கிற ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி லெமன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு எடுத்தால் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி.